அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க இந்தியால கடலூர்ல வந்து ஈத் செலிப்ரேட் பண்ற மாரி அமைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இத்தன வருஷம் கல்ஃப்லயே செலிப்ரேட் பண்ணியிருந்தா கூட இந்த டைம் அப்பா அம்மா கூட இருக்க மாரி இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது அன்னைக்கு. எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டா பாயாசம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா சூப்பரான பாயாசத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே டிஃபனுக்கு தேவையானது எல்லாமே இட்லி, சாம்பார், அப்புறம் வடைக்கு தேவையானது மாவு அது இதுன்னு அரைச்சி கிரைச்சி ரெடி பண்ணியாச்சு. கல்ஃப்ல செலிப்ரேட் பண்ணும்போதெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிச்சி ஊருக்கு அமுச்சிட்டு அம்மா அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிடுவேன். ஆனால் இங்கே நாங்கள் இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித் கிளம்புறதுக்கு முன்னாடி டக்குன்னு 1-2 ஃபோட்டோஸ் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிடிச்சி அவருக்கு சென்ட் பண்ணியாச்சு. அபாயெல்லாம் வியர் பண்ணிட்டு மஸ்ஜித்க்கு போகிறதுக்கு நானும் பிள்ளைங்களும் ரெடியாக இருந்தோம். இது வந்து லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ். நைட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அபாயா வேணும்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. தொழுதுட்டு வந்து அம்மா அப்பா கூட மிலாக்கத்தாயாச்சு. என் பசங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஈதி பைசாலாம் கிடைக்குது. இப்போதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கும் கொடுத்தாங்க, ஜாலியாக இருந்தது அப்போது. அப்புறமேட்டுக்கா வந்து வடையெல்லாம் போட்டு டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் கெஸ்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. பேசி கீசி முடிச்சுட்டு லஞ்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மட்டன் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் இது கூடவே தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. என்னதான் சொல்லுங்க, நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டேன், நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டில் மிஸ்ஸிங் நிறையா போயிட்டே தான் இருக்குது. நிறையா அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷஸோ இல்லை ஸ்பெஷலாக பண்ணும்போதோ கண்டிப்பாக அவருடைய ஞாபகம் இல்லாமல் அந்த சமையலை சமைக்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸில் இருக்க எல்லாருமே இதை கண்டிப்பாக ஒரு நல்ல நாள்லையுமே மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சூப்பராக கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு சமைச்ச எல்லா சாப்பாடுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டிஃபன்லேருந்து லஞ்ச்லேருந்து அம்மா அப்பா 2 பேருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என் பையன் கூடவே நின்றுட்டு எனக்கு சமைக்க கொடுத்தாதான் நான் உங்களை சமைக்க விடுவேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்துட்டான். அவனுக்குமே எல்லாமே சமைக்க கொடுத்தேன். 2 பேருமே ஃபைனலாக சூப்பராக சமைச்சு முடிச்சிட்டோம். அந்த டே சூப்பராக முடிஞ்சுது. நாளைக்கு பார்க்கலாம். பா.